மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பு. பார்க்க நல்லா இருக்குல்ல, தளபதி வெர்சஸ் தளபதி. இது ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிகே இன்னொரு டிஎம்கே அப்படின்னு பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு இப்போ பியூட்டிஃபுல்லா ஒரு ஃப்ரேம்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ பார்க்க நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிற மனநிலை தான் இல்லையா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறது எவ்வளவு வரவேற்கத்தக்கதுன்னா, தாவேகா தொடங்கப்பட்ட பிறகே, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகே ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அரசியல் பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில நீங்க அரசியல் பேசுறத பெருசா பார்க்க முடியாது. குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, வழக்கம் போல டீ கடைகள்ல பேசுறது அதெல்லாம் இருக்கும். ஆனா இளைஞர்கள் அரசியல் பேச தொடங்குனது தமிழக வெற்றி கழகத்துடைய வருகைக்கு பிறகுதான். அதுவும் சும்மா வெறுமனே அர்த்தமில்லாத அரசியல் பேசுறது இல்லாம ரொம்ப ஆழமா டேட்டாஸோட நிறைய இளைஞர்கள் அரசியல் பேசுனதும் இன்னும் ரொம்ப அழகா இருந்தது, வரவேற்கத்தக்கது. இப்பவும் சமூக ஊடகங்கள்ல நிறைய தாவேக ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் திமுக ஆதரவாளர்கள்னு மாத்தி மாத்தி தங்கள் கருத்துக்களை வைக்கிறாங்க. ஆனா எப்படி திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போது ஒரு ஆரோக்கியமான அரசியலை பார்க்க முடியுதோ, அப்படி தங்கள் கருத்துக்களை நாகரிகமான முறையில வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல மோசமான கருத்துகளோட வார்த்தைகளோட விமர்சனங்கள் வைக்கிறது ரொம்ப தவறா இருந்தது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தற்குறிங்கிற வார்த்தையோ அல்லது இந்த 200 வார்த்தையோ எல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எல்லா மனிதனுக்கும் இங்க ஒரு மதிப்பு இருக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அறிவு இருக்கு, அதை கொச்சைப்படுத்துறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் விட்டுட்டு எல்லாரையும் அரசியல் படுத்துறதுக்காக ஒரு நாகரிகமான அரசியல் எல்லாரும் கையில் எடுத்தோம்னா எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழ்நாடை ரொம்ப நல்ல முறையில ஆரோக்கியமா முன்னெடுத்து கொண்டு போலான்னு நான் நம்புறேன்.